இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசனக்குடி தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த கல்லட்டி சாலை, அதாவது ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான கல்லட்டி சாலையில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த கல்லட்டி வந்து ஒரு டேஞ்சரஸான சாலை. ஸோ கீழே இறங்குறதுக்கு வந்து ப்ரைவேட் வண்டிக்கு வந்து அலௌடு இல்லை, இங்கே லோக்கல் வண்டிக்கு மட்டும் தான் அலௌடு, அண்ட் கவர்மெண்ட் பஸ்க்கு தான் அலௌடு. மேலே ஏறுறது வேணால் உள்ளே வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் பஸ்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ஷெல்லாம் கிடையாது, நிறைய சீட் வந்து காலியாக தான் இருந்துச்சு. ஸோ நிறைய ஸ்கூல் போகிற பசங்க, டீச்சர்ஸ் அவங்க தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு அதிர்ஷ்டவசமாக ஃப்ரண்ட் சீட்டே கிடச்சிருச்சு. ஸோ இந்த பட்ஜெட் பயணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 26 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வர இருக்கிற மேஜர் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் போஸ்ட். ஸோ இந்த ஃபிங்கர் போஸ்ட் வந்து ஊட்டி ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கூடலூர் ரோடை வந்து பிடிக்க முடியும். தலைக்குந்தா போனாலும் சரி, கூடலூர் போனாலும் சரி, மைசூர் போனாலும் சரி, இந்த ரூட்டில் தான் வந்து போவாங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் வந்து இந்து நகர். ஸோ இந்த இந்து நகரில் என்ன ஃபேமஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ்ன்ற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இருக்குது. ஐ மீன் இது இருந்துச்சு ஆக்சுவலாக, இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்குந்தா. ஸோ இந்த தலைக்குந்தாலேருந்து தான் வந்து நம்மளுக்கான மசனக்குடிக்கான ரூட் வந்து பிரியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்ம நேராக போகிற ரூட்டு தான் வந்து மசனகுடி. நீங்கள் லெஃப்ட் சைடில் போனால் 68 கிலோமீட்டர் வந்து ஆகும். பட் நம்ம நேராக போயிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 23-24 கிலோமீட்டர்லேயே வந்து நம்ம வந்து போய் மசனகுடியை அடைஞ்சிடலாம். மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு ஒன்லி TN43, அதாவது நீலகிரிஸ் ரிஜிஸ்டர்ட் வண்டிகள் மட்டும்தான் வந்து கீழே இறங்க முடியும். கவர்மெண்ட் பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் லோக்கல் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான். ஸோ வேறு எந்த ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கு அலௌடு இல்லை. பட் கீழே இருந்து நீங்கள் மேலே ஏறலாம், அதாவது அந்த ஆப்போசிட் ரூட்லேருந்து மேலே ஏறினீங்கன்னா வந்து உங்களுக்கு அலௌடு இருக்குது. பட் மேலே இருந்து கீழே இறங்க முடியாது. பள்ளி சாலை, அவலாஜி சாலையில் போகிற மாதிரி இங்கே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான். இந்த மேட்டுப்பாளையம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே வந்து 20 ஹேர்பின் பெண்டு தான். அது கிட்டத்தட்ட 2000 மீட்டர் மேலே ஏறுறதுக்கு 20 ஹேர்பின் பெண்டு தான் வந்து இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கீழே இறங்குறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 மீட்டர் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா 36 ஹேர்பின் பெண்டுகள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டீப்பாக இறங்கும். திக் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து நம்ம போகிறோம். சுத்தமாக நெட்வொர்க் இருக்காது. அண்ட் நடுநடுவில் ஒரு சில வீடுகள் வந்து நிறைய இருக்குது. அண்ட் நிறைய செக் போஸ்ட்டுகளையும் வந்து நம்ம கடந்து போகிறோம். ஸோ இது ஒரு செக்கே வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஏன்னா இத்தனை ஹேர்பின் பெண்டானு ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றுன்னு ஒரு சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்துச்சு. அந்த மாதிரி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து வந்து காரில் ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஹேர்பின் பெண்டை விட்டு கீழே இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிலை தடுமாறி மரத்தில் போய் மோதிட்டாங்க.